அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் நமக்கு செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க தலகாணிக்கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். இது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பணவரவையும் செல்வ செழிப்பையும் காந்தம் போல உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். முழு நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவா ஏகாதேசி நாள்ல அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செஞ்சாலே போதுமானது. இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட சேர்க்கைகள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்லயே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நமக்கு பிரபஞ்சத்தோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 25வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 8ன்னு வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. அந்த வகையில 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம். இன்னைக்கு மார்கழி மாசம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 8. நமக்கு இப்ப இருக்கக்கூடியது 2025வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 2, 5 இதை ஆட் பண்ணா நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 781ங்கிறது ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். இத பத்தி நான் 2-3 பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 781ங்கிற நம்பர் நம்ம மேனிஃபெஸ்டேஷனை வேகப்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பண வரவையும் உடனடியா நமக்கு பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும். இந்த 781ங்கிற நம்பர் நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய நம்பர்னே சொல்லலாம். இப்படி வைகுண்ட ஏகாதேசி திதியோட சேர்ந்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல 786ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, அடுத்ததா 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, இது மூணும் ஒன்னா சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த மாதிரியான சேர்க்கை அடுத்து நமக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல
கல்லுப்புல இந்த ஒரு பொருளை மட்டும் மறைச்சு வச்சாலே போதும், இந்த காய் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி ஒரே வீடியோல சக்தி வாய்ந்த வழிபாடை பத்தியும் உடனடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு வழிபாடையோ பரிகாரத்தையோ இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த ஏகாதசி நாள். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாம இப்போ தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ரகசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா இருக்கக்கூடிய வெள்ளை பூண்டு. ஒரே ஒரு பல் பூண்டு இருந்தாலே இந்த பரிகாரத்துக்கு போதுமானது. அடுத்ததா இந்த பூண்டுல நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள். வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. நைட்டு 12 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல, அப்படி இல்லைன்னா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பூண்டுல, அதாவது பூண்டோட தோலை நீங்க உரிக்க வேண்டாம். அந்த பூண்டோட தோலுக்கு மேல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா அந்த பூண்டோட இன்னொரு பக்கத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 1176ங்கிற பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணத்தை, செல்வத்தை, வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் 26ஆம் தேதி. அந்த வகையில தேதியோட கூட்டுத்தொகை நமக்கு 8ங்கிற நம்பர் வருது. இந்த 8ங்கிற தேதி வரக்கூடிய நாள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில பூண்டு பல்லோட ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பலும் இன்னொரு பக்கம் 1176ங்கிற நம்பரையும் எழுதிக்கோங்க. இப்ப இந்த பூண்டு பல்லுக்கு நம்ம எண்ணங்கள் மூலமா நாம சக்தியை கொடுக்கணும். அதாவது இந்த பூண்டு பல்ல நாம எனர்ஜைஸ் பண்ணணும். இதுக்கு உங்க இடது கையில இந்த பூண்டு பல்ல வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் இருக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கரெக்டா சொல்ல போனா இந்த பூண்டு பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்படி கற்பனை பண்ணி பார்க்கறது எல்லாருக்கும் ஈஸியா வராது. ஒரு சிலர் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த பூண்டு பல்ல உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ் எதையாவது நீங்க சொல்லுங்க. அதாவது எப்பயுமே நான் சொல்ற மாதிரி ஐ ஆம் ரிச், அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட்னு நீங்க சொல்லலாம். 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி கூட அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். ஒரு 2-3 நிமிஷம் அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது. இதுக்கப்புறமா இந்த பூண்டு பல்ல உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க தலைக்கடியில இருக்கக்கூடிய பெட்ஷீட்டு கடியில இந்த பூண்டை வச்சு நீங்க படுத்து தூங்குங்க. நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்ச உடனேயே முதல் வேலையா இந்த பூண்டை எடுத்து உங்க தலைய 3 முறை சுத்திட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி பூண்டை உங்க கையில வச்சு நீங்க சுத்துறது உங்க வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நின்னு நீங்க உங்க தலைய சுத்துங்க. 3 முறை சுத்தினா போதுமானது. உடனடியா நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. சக்தி வாய்ந்த இந்த நாள், சக்தி வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க.
அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.